வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் அனைவருக்கும் பயன்படும் வகையில் இரண்டு ஒழுக்க பண்பாடு என்ற இரண்டு சொற்றொடர்களை நமக்காக வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். அவற்றில் முதலாவது, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். இரண்டாவது, துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுல உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. பொதுவா தற்கால சமுதாயத்துல பாத்தீங்கன்னா உடல் அளவுல மற்றவங்களுக்கு நம்ம துன்பம் கொடுக்கறது கிடையாது. இப்ப சண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கிறது, சண்டை போடுறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு பார்க்கலாம். ஆனா விபத்துக்கள் நடக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ சில விபத்துக்கள்லாம் நடக்குது. அதுதான் உடல் அளவுல நம்ம பிறருக்கு அளிக்கக்கூடிய துன்பம். ஆனா மனதளவுல தரக்கூடிய துன்பம் இப்ப பல இடங்கள்ல பார்க்கலாம். சில பேர் வேணும்னே மற்றவங்கள தப்பா பேசுறது, மற்றவங்கள திட்டுறது, அவங்ககிட்ட இருந்து குறையை கண்டுபிடிச்சி அவங்ககிட்டே போய் சொல்றது, இந்த மாதிரிலாம் சொல்றதுனால அவங்களுடைய மனசுக்கு அது கண்டிப்பா துன்பத்தை தான் கொடுக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி மனத்துல துன்பத்தோட இருக்கவங்களுக்கோ இல்லை உடல்ல ஏதாவது ஒரு நோய் வந்தவங்களுக்கோ நம்ம எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆறுதலா இருக்கலாம். குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு மன ஆறுதல் தர மாதிரி 4 நல்ல வார்த்தைகளை பேசலாம். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும், கொஞ்ச நாள்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் சொல்லி நம்ம மனதளவுல அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும் இல்லைங்களா. அதுதான் துன்பப்படுபவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம். சரிங்களா. அப்ப அதே மாதிரி நம்ம மற்றவங்கள அவங்க தப்பே செஞ்சிருந்தா கூட அவங்கள திட்டாம, அவங்க நேருக்கு நேரா அவங்கள குறை சொல்லாம வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நம்ம மனசுல சொல்லிக்கிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்னா அவங்க நம்ம கிட்ட பழகும் போது இனிமையா பழகுவாங்க. அவங்க மற்றவங்க கிட்ட அந்த மாதிரி தப்பா பேசினா கூட, தப்பா நடந்துக்கிட்டா கூட நம்ம கிட்ட வரும்போது நம்ம கிட்ட அவங்க இணக்கமான உறவு முறையில இருப்பாங்க. ஏன்னா நம்ம மனசுல அவங்கள வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அவங்க நல்லவங்களா இருந்தாலும் நம்மளுக்கு நல்லதுதான், அவங்க நல்லவங்களா இல்லாட்டாலும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யும் போது மனதால வாழ்க வளமுடன் வாழ்த்தும் போது அவங்களும் நம்ம கூட இணக்கமான உறவுல இருப்பாங்க. ஸோ இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடுல இருந்து மற்றவங்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது, அவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். அந்த துன்பம் என்பது உதவி என்பதும் மனதிற்கும் உடலுக்கும் சேர்த்தே பொருள்படுகிறது. அனைவரும் இந்த வாழ்க்கையில் பின்பற்றி நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க வளமுடன்.